ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மே 22 புதன்கிழமை 2024 வருஷத்துக்கான வைகாசி விசாகம். முருகப்பெருமானோட பக்தர்கள், முருகப்பெருமான் பக்தர்கள் மட்டுமல்ல, யாரா இருந்தாலும் இந்த ஒரு நாள் நம்ம தவற விடவே கூடாது. ஏன்னா இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்குரிய ஒரு முக்கியமான விரத தினம். சஷ்டி கிருத்திகை மாதிரியே இந்த விசாக நட்சத்திரத்துக்கும் ஒரு மிகப்பெரிய பெருமை இருக்கு. விசாக நட்சத்திரத்துக்கும் முருகப்பெருமானுக்கும் ஒரு முக்கியமான சம்பந்தம் இருக்கு. இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்கள்ல ஞானத்துக்கு உரிய நட்சத்திரமா கருதப்படுவது விசாக நட்சத்திரம். அந்த விசாக நட்சத்திரம் அன்னைக்கு தான் சிவபெருமான் அவருடைய நெற்றிக்கண் மூலியமா முருகப்பெருமான ஒளி கதிர்கள் மூலியமா உருவாக்கினார் அப்படிங்கிறது புராண கதைகளை இருக்கு. தீய விஷயங்களை அழிச்சு நல்ல விஷயங்களை நிலைநாட்டுறதுக்காக முருகப்பெருமான் வைகாசி மாதத்துல வரக்கூடிய விசாக நட்சத்திரம் அன்னைக்கு அவதரிச்சார். அந்த நாள்ல முருகப்பெருமான பக்தர்களை வணங்கும் போது அவங்களோட கெடுதல்கள் விலகும் அப்படிங்கிறது தான் ஒரு தீராத நம்பிக்கை. பொதுவாகவே வைகாசி விசாகம் அன்னைக்கு பல முருகன் கோவில்ல அபிஷேக ஆராதனைகள், காவடி எடுக்கிறதுன்னு சொல்லி ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். நிறைய பேர் பால் குடலாம் கூட எடுப்பாங்க. அதே நேரம் வைகாசி விசாகத்தன்னைக்கு நீங்க உங்க வீட்டில் முருகப்பெருமான் நினைச்சு என்ன வழிபாடு செய்யணும், எப்ப செய்யணும் அப்படிங்கிற விவரத்தை இப்ப பார்க்கலாம். இந்த வருஷத்துக்கான வைகாசி விசாகம், அதாவது வைகாசி மாசத்துல வரக்கூடிய விசாக நட்சத்திரம் மே 22ஆம் தேதி காலையில 8:18 மணிக்கு ஆரம்பிச்சு மே 23ஆம் தேதி காலையில 9:43 வரைக்கும் இருக்கு. அதனால நாள் முழுக்க விரதம் இருக்கக்கூடிய மே 22ஆம் தேதியை தான் இந்த வருஷத்துக்கான வைகாசி விசாகம் நம்ம எடுத்துக்கணும். அன்னைக்கு தினம் நீங்க எப்பவும் போல முருகனுக்குரிய மற்ற விரத நாட்கள்ல எப்படி பூஜை பண்ணுவீங்களோ அதே மாதிரி பூஜை பண்ணலாம். கந்த சஷ்டி விரதத்துக்கும் பங்குனி உத்தரத்துக்கும் முருகப்பெருமானை எப்படி வழிபடுறீங்களோ அதே மாதிரி வழிபடலாம். ஆனா அது கூட முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு பொருள் நீங்க நைவேத்தியமா படைக்கணும். விநாயகருக்கு கொழுக்கட்டை எப்படி பிடிச்ச நைவேத்தியமோ அதே மாதிரி முருகனுக்கு கந்தரப்பம், அதாவது இந்த வீட்டில் அப்பம் சுடுவோம் இல்லையா இனிப்புல, அந்த அப்பத்தை நீங்க வைகாசி விசாகத்தன்னைக்கு செஞ்சு அதை நீங்க முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமா படைக்கணும். மே 22ஆம் தேதி மாலை ஒரு 6 மணிக்கு மேல நீங்க உங்க வீட்டோட பூஜையில விளக்கேற்றி வச்சுட்டு இந்த வைகாசி விசாகத்துக்கான வழிபாடை நீங்க செய்யலாம். அந்த நேரத்துல முடிஞ்சா அப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கந்தர் அப்பத்தை நீங்க முருகப்பெருமானுக்காக செஞ்சு வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பா அன்னைய தினம் நீங்க வீட்டில் பூஜை பண்றது மட்டும் இல்லாம உங்க வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு போயிட்டு அங்க பூஜை பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சா உங்க குடும்பத்தை சேர்ந்த எல்லாருக்கும் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. உங்களால அன்னைக்கு தினம் முருகனுக்கு அபிஷேகத்துக்கு ஏதாவது வாங்கி தர முடியும்னா கூட அபிஷேக சம்பந்தப்பட்ட பொருட்களை கூட உங்க கையால நீங்க வாங்கி கொடுக்கலாம். முருகப்பெருமான் அவதரிச்ச வைகாசி விசாகத்தை அன்னைக்கு முருகப்பெருமானை வணங்கி உங்களோட கெடுதலை போக்கிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.